பேர் ராணிங்க. எங்கள் வீட்டுக்கார மதியழகனோட ஒய்ஃப். நான் கரூரில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட பேர் மதியழகன், அவங்க ஒய்ஃபு. இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். தயவு செஞ்சு அது என்ன ஆச்சுன்னு மட்டும் எனக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். காவல்துறையும் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணீங்க? அவர் சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. சாயந்தரத்துக்கு மேலே அவரோட ஒரு இது இல்லை. என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நான் டிவி போட்டு பார்த்தேன். டிவி போட்டு பார்த்துங்க, ஹெட்லைனில் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனோட கைது செய்யப்பட்டார்னு ஹெட்லைனில் வருது. ஏன் அவரை கைது பண்ண வீடியோ இல்லை அவரை எந்த கூட்டிகிட்டு போனது இன்ஃபார்ம் எதுவுமே எனக்கு தெரிவிக்கல. காவல்துறை எதுவுமே என்கிட்ட சொல்லலை. எப்படி அவங்கள கைது பண்ணீங்க? அவர் எப்படி இருக்காரு? எங்கே இருக்காரு? எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியல. இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. தயவு செஞ்சு அவர் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, எனக்கு அது தெரியணும். அது தயவு செஞ்சு சொல்லுங்கள் எல்லாரும். நானும் தான் அந்த கூட்டத்துக்கு நானும் தான் போயிருந்தேன். அண்ணாவை விஜய் அண்ணா மீட்டிங் இதுக்கு நானும் போயிருந்தேன். அண்ணாவை பார்க்கணும் நானும் ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டு இருந்தேன். எல்லாருமே நல்லா ஜாலியாக ஆடி பாடிட்டு அண்ணா எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும் தான் நாங்கள் எல்லாமே நின்றுட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அண்ணா வந்து பஸ்ஸு வந்து நிறுத்தின அண்ணாவோட வாகனம் வந்து நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் அண்ணா மேலே செருப்பு தூக்கி போட்டாங்க. செருப்பு யாராவது அண்ணா பிடிச்சவங்க ரசிகர்களோ தொண்டர்களோ யாருமே இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. பிடிச்சவங்க யாரும் செருப்பு தூக்கி போட மாட்டாங்க. செருப்பு தூக்கி போட்டதுமே எங்களை எல்லாருமே அங்கே உள்ளே இருந்த ரவுடி பசங்க ஒரு இதே உள்ளே விட்டுருக்காங்க, குரூப்பே உள்ளே விட்டுருக்காங்க. அந்த ரவுடி பசங்க எல்லாருமே எங்களெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் எல்லாத்தையுமே தள்ள ஆரம்பித்தோடனே எல்லாம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாம் ஒவ்வொருத்தரும் விழுகிறாங்க, கொத்தா விழுகிறாங்க. ஒவ்வொருத்தர் கீழே ஒரு 5-6 பேர் விழுந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு 5-6 பேர் 10 பேர் விழுகிறோம். நான் விழுந்த இடம் வந்து ஒரு பள்ளம், ஒரு குழியில் நாங்களாம் விழுந்துட்டு ஒரு 10 பேர். எங்கள் மேலே ஒரு 5-6 பேர் விழுகிறாங்க. விழுந்தவங்க எல்லாம் அந்த அந்த கொலகார பசங்க எல்லாருமே வந்து கழுத்தையே தான் டார்கெட் பண்ணுறாங்க. கழுத்தில் வந்து காலை வச்சு மிதிக்கிறாங்க, செயினை பிடிச்சி எடுக்கிறாங்க, துண்டை வச்சு கழுத்தை நெரிக்கிறாங்க, ஒரு குழந்தைய வச்சு கழுத்தை வச்சு நெரிச்சு தான் கொண்டுருக்காங்க. இப்படிலாம் அவங்க இது வந்து முழுக்க திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் மட்டும்தான். ஸ்டாலின் அங்கிள் அவர்கள் அவங்க 2 பேர் மட்டும்தான் இதுக்கு காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே தானுமலையில் அமிர்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே தான் நான் நேற்று சாயந்தரம் தான் டிஸ்சார்ஜ் ஆனேன். ஃபஸ்ட்டு நாள் வந்து அடிபட்டு அங்கேயே என்னை படுக்க வச்சுட்டாங்க. படுத்து தண்ணிலாம் மூஞ்சில் அடிச்சுட்டு லைட்டாக தண்ணி கொடுத்து, ரொம்ப குடிக்க வேணாம், லைட்டாக குடிங்க. மூச்சு வந்து ரொம்ப எனக்கு வாங்குச்சு. அப்போ வந்து மூச்சு அப்படி விடாதீங்கக்கா, மெதுவாக விடுங்கன்னு சொல்லி பொறுமையாக எனக்கு நீவி விட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு இல்லை அதில் ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கட்சி பசங்க 2 பேர் வச்சேன். அவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டாங்க. அன்றைக்கி நைட்டெலாம் ஓகே, அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் காலையில் என்னால் சுத்தமாக முடியல. நேற்று காலையிலலாம் நான் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக எனக்கு காயம். அந்த குடிக்குள்ளே எனக்கு தள்ளிட்டாங்க. இந்த கால் ஃபுல்லாக எனக்கு காயம். காலில் இது கட்டு போட்டிருக்கேன். அவங்க ட்ரிப்ஸ் போட்டுட்டு எல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து கால் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாயந்தரம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோ இப்போ 41 பேர் இறப்புக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 41 பேரில் நானும் ஒருத்தி 42வது ஆளாக நான் வந்திருப்பேன். அது ஏதோ கடவுள் புண்ணியத்தினால நான் பொழைச்சிக்கிட்டேன். இல்லைன்னா நானும் 42வது ஆளாக இந்த கரூரில் இருந்திருப்பேன். இதெல்லாம் முழுக்க அவங்க கட்சி வந்து வளர்ச்சி ஆகணும், அவங்க கட்சி ஜெயிக்கணும். அதனால அவங்க திட்டமிட்டு விஜய் அண்ணா வந்து பேசக்கூடாது, கரூரில் வந்து பேசக்கூடாது, அவங்களோட குறைகள் வந்து கரூர் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடாது. அது ஒரே குறிக்கோளில் அவங்க இருந்திருக்காங்க. அவர் அண்ணா வந்து நின்னோன்னு மேலே பஸ் மேலே ஏறினதுமே அவங்களோட கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் செப்பல் தூக்கி எறியவும், மக்களெல்லாம் நெரிக்கவும், கழுத்தை நெரிச்சு கொள்ளவும், இதே தான் அவங்களோட டார்கெட். அது ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்காங்க. மயக்கம் வர மாதிரி ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 1-2 பேர் மயக்கம் போடுவாங்க. அண்ணா வந்து நின்னதுக்கப்புறம் எப்படிங்க அத்தனை பேர் மயக்கம் போட்டு விடுவாங்க? இதெல்லாம் ஸ்ப்ரே அடித்து ஏதோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் இன்னைக்கு நேற்றுலேருந்து நேற்று ஒரு நாள் இன்னைக்கு காலையிலேருந்து மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஏன் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஏன் வதந்தியை யாரும் நம்பாதீர்கள், வதந்தியை பரப்புறவங்கள நம்பாதீர்கள், ஏன் அதை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? அதை கேள்வி கேளுங்க. நீங்கள் போய் நடந்த சம்பவத்தில் போய் ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் நடந்ததை நாங்களே சொல்கிறோமே, மக்கள் நாங்கள் சொல்கிறோம். அங்கே நடந்தது என்ன நடந்தது நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறது போய் நீங்கள் அதை விசாரிங்க. நீங்கள் அதை என்ன விசாரிக்காமல் இருக்கீங்க? தப்பே செய்யாத எங்கள் வீட்டுக்காரையும்
விஜய் அண்ணாவையும் ஆனந்தாபாவையும் எது குறை சொல்றீங்க? அவங்க என்ன தப்பும் பண்ணலை. இது பண்ணனது ரெண்டு பேர். ஒன்று கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள், இன்னொன்று ஸ்டாலின் அங்குள் அவர்கள். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு முழுக்க காரணம். இவங்க 2 பேர்த்தையும் கேள்வி கேட்டீங்கன்னா உண்மை வெளியே வந்துடும்.